இது வந்து எஸ்பிஐ பேங்க்குக்கு செல்வம் சேமிப்பு திட்டம். இது வந்து பிபிஎஃப் மாதிரி தான் சொன்னாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் நியர்பையில் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய ஊரில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப லாங்கில் தான் இருக்கும். இப்போ பக்கத்துலேயே இப்போ இந்த மாதிரி பேங்கில் இருக்குன்னும் போது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியே டக்கு டக்குன்னு கட்டிக்கலாம். இந்த ஸ்கீம் பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். குழந்தைக்கு 0 முதலே அனைவரும் ஆரம்பிக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணுன்ற மாதிரிலாம் இல்லை. பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளைக்கு ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். அது நல்ல ஸ்கீமாக இருக்கணும், நல்ல நம்பிக்கையானதாக இருக்கும்னு நினைக்கும்போது இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப நல்ல ஸ்கீம். அதனால் இதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆரம்பமே வெறும் முதலீடு வந்து வெறும் 500 ரூபா தாங்க. 500 ரூபாயில இந்த ஆரம்பிக்குது. நீங்கள் எவ்வளோ நாளும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் ஒரு 2000, 3000, 5000, 10,000, மினிமம் வந்து 12,500 கிட்ட வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதேமாதிரி வட்டி பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியே தான். போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி 7.10% கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அரசு நியமித்த வட்டி மட்டுமே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எந்த மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் எப்போல்லாம் வட்டி அதிகமாகுதோ அதே மாதிரி இந்த ஸ்கீம்லேயும் உங்களுக்கு வட்டி அதிகமாகும். கம்மியாக மட்டும் ஆகாது. ஏன்னா போன வருஷம் 7.8ன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் 7.10 கிட்ட கொஞ்சம் வந்துருச்சு. இருக்க போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் வட்டி அதிகமாகுமே தவிர கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் நம்பி குழந்தைங்களுக்கு போடலாம். அதேமாதிரி ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமும் கூடங்க. யார் ஏமாற்றுவாங்கன்றதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் நம்பி போடலாம். தேவையான ஆவணம் பாருங்கள், 2 ஃபோட்டோங்க, பிறப்புச் சான்றிதழ், குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ், குழந்தையோட ஆதார் கார்டு. இது வந்து நீங்கள் குறைஞ்சது 6 மாதத்துலேருந்தே குழந்தைக்கு எடுக்கலாம். ஏன்னா அது வந்து திருப்பி ஒரு 10 மாதம் கரெக்டாக நீங்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 10 மாதத்துலேயே நீங்கள் எடுக்கலாம். திருப்பி அவங்களுக்கு வந்து ஒரு 10 வயசில் மாற்றுவாங்க. அப்புறம் ஒரு 18 வயசு அவங்க மேஜர் ஆனோன்னு காலேஜ் போகிற டைமில் திருப்பி ஒரு புது ஆதார் கார்டு அவங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஆதார் கார்டு கட்டாயமாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கங்க. பெற்றோரோட 2 ஃபோட்டோ வந்து வேணும்னு இருக்காங்க. பெற்றோரோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸுங்க. எதிர்காலத்தில் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூலுக்கோ இல்லைன்னா அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப் மேரேஜுக்கோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் நீங்கள் பண்ணி போயிட்டு வந்து ஒரு 1000 ரூபா கூட போடுங்க. ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பிள்ளை கல்யாணத்துக்கு நிச்சயமாக இது நமக்கு கை கொடுக்கும். ஏன்னா கல்யாணம் போது குறிப்பிட்டு வந்து ஒரு இப்போயே குறைஞ்சது ஒரு மினிமமே ஒரு 5-6 லட்சம் ஆகுதுன்னும் போது நாளைக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சுன்னும் போது குழந்தைங்களுக்கு எப்படியும் இதோட டபுளாக கூட ஆகலாம். அப்படின்ற பட்சத்தில் இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு போட்டு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், பிள்ளைகளுக்கு தேவையான கல்யாண செலவுக்கு நம்ம நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 100 ரூபா இன்ட்டு 1 இயருக்கு பாருங்கள் 1200 ரூபா கட்டுறோங்க. 15 வருஷம் போது பாருங்கள் 18,000 கிட்ட வருது. அதே மாதிரி பாருங்களேன், வட்டியெல்லாம் சேர்த்து பாருங்கள் 31,000 கிட்ட வருது. 31,557 ரூபா கிட்ட வருதுங்க. கட்டின காசோடு கூட தாங்க வருது. அப்படின்னும் போது பாருங்கள், கட்டினதோட டபுளாக தான் நமக்கு கிடைக்கும். பிபிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்டி வந்து வட்டி மட்டும் வரும். பிபிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டபுள் அமௌண்ட்டு தாங்க கிடைக்கும். நீங்கள் கட்டுறது காசு வந்து அப்படியே 15 வருஷத்தில் வந்து டபுள் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. அதே மாதிரி இதுக்கு வந்து வரி விலக்குலாம் உண்டுங்க. நீங்கள் வரி விலக்கெலாம் அந்த டைமில் வரி இருந்தால் எப்படின்னு யோசிக்கலாம். வரி விலக்கெலாம் உண்டு. நல்ல ஸ்கீமுங்க. குழந்தைங்களுக்கு ஆரம்பித்து இதை கொஞ்சம் நல்லா கரெக்டாக மட்டும் கட்டிட்டு வந்துடுங்க. மாதம் ஒரு 200 ரூபா நினச்சிக்கோங்களேன். 1 இயருக்கு பாருங்கள் 2400 கிட்ட வருது. 15 வருஷத்துக்கு 36,000 வருது. வட்டியெல்லாம் சேர்த்து பாருங்கள் 63,114 ரூபா கொடுக்குறாங்க. நம்ம கட்டின காசு பாருங்கள், போட்ட காசு பாருங்கள், வட்டியோடு சேர்த்து இந்த காசை பாருங்களேன் எவ்வளோ வந்திருக்குன்றது. அப்போ இதோட எவ்வளோ பெரிய ஸ்கீம்ஸ்லாம் நல்ல ஸ்கீம்ஸ் பாருங்கள். இந்த ஸ்கீம் ரொம்ப நல்ல ஸ்கீமுங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 300 ரூபா தாங்க. 1 இயருக்கு பாருங்கள் 3600 கட்டுறோம். ஒரு 15 வருஷம் கழித்து பாருங்கள், இப்போ 54,000 கட்டியிருக்கோம். அதே பாருங்கள், வட்டி எல்லாம் இதில் போட்டு நீங்கள் போட்ட இந்த அமௌண்ட் எல்லாம் போட்டு பாருங்கள் 94,670 கிட்ட வருதுங்க. 400 ரூபா கட்டுறோம்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு வருஷம் கழித்து 4,800 ரூபா. 15 வருஷம் கழிச்சுன்னும் போது 72,000. அதே அந்த வட்டியெல்லாம் சேர்த்து பாருங்கள் 1,26,227 ரூபா வருதுங்க. இப்போ இந்த அவங்க சொல்கிற மாதிரி ஸ்டார்டிங் 500 ரூபாயிலேருந்து ஆரம்பிங்க அப்படின்றாங்கல்ல, அந்த இதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 500 ரூபா ஒரு வருஷத்துக்கு 6,000, 15 வருஷம் 90,000 கட்டியிருக்கோம். வட்டி எல்லாம் சேர்த்து 1,57,784 ரூபா வருது.
எனக்கு தெரிஞ்சு 56,000 வந்துருச்சுங்க. இப்போ ரூ. 1000 கட்டுறோன்னு நினச்சிக்கோங்களேன். 12 மாதம் ரூ. 12,000 வந்துடுது. 15 வருஷம் கழிச்சு ரூ. 1,80,000 நம்மளே கட்டியிருக்கோம். வட்டியெல்லாம் சேர்த்து பாருங்கள், ரூ. 3,15,568 கிட்ட வந்திருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ லாபம்னு பாருங்களேன். லாஸ்ட் இதுங்க அது. இப்போ 5,000 கட்டுறோன்னு வச்சுக்கோங்க மாதம். ஒரு வருஷத்துக்கு 60,000, 15 வருஷத்துக்கு 9 லட்ச ரூபா கட்டியிருக்கோங்க. இந்த 9 லட்சத்துக்கு வட்டியோட பாருங்கள், அப்படியே இதுவே டபுள் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், இதுவே டபுள் ஆகுது. 15,77,840 ரூபாங்க. இதோட ஒரு நல்ல ஸ்கீம் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க. இந்த மாதிரி பேங்க்லேயுமே ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் எஸ்பிஐ பேங்க் ரொம்ப நல்ல பேங்க் தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. அதனால் இதுலேயும் நீங்கள் நம்பி போடலாம். பிபிஎஃப் மாதிரியே இதுன்ற போது இதுலேயும் நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கு அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே இருக்கணும் போது நம்ம நிச்சயமாக காசு கட்டிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் எப்போல்லாம் வட்டி அதிகமாகுதோ இதுலேயும் உங்களுக்கு வட்டி ஆகும். ஏன்னா அதில் வட்டி ஆகுது, இதில் வட்டி கம்மியாகுமேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதில் எவ்வளோ வட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே வட்டியை தான் இதுலேயும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் 15 வருஷம் கழித்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுனால வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 5 வருஷம் அது என்ன சொல்லுவாங்க, வெயிட்டிங் பீரியட் போடுறீங்கனால வெயிட்டிங் பீரியட் போட்டு வச்சு அந்தக்குள்ளே வட்டியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் இதை பற்றி நல்ல ஸ்கீம் நீங்கள் விசாரித்து கொஞ்சம் பார்த்து குழந்தைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.